தமிழ்நாட்டில் இன்றில் இருந்து வரும் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவலை சொல்லலாம். தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள்ல இன்றிலிருந்து வரக்கூடிய 3ஆம் தேதி வரையிலான இந்த 3 நாட்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வெப்பத்தினுடைய தாக்கமும் அதே நேரம் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியமான சூழல் காரணமாகவும் தொடர்ந்து தமிழகத்திற்கு இன்று முதல் வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றில் ஈரப்பதம் அதே நேரம் வெப்பம் என்ற ஒரே நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு அசௌகரியமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல வெப்பம் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. கடலோர பகுதிகளில் வெப்பத்தினுடைய தாக்கம் குறைவாக 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல இருந்தாலும் நம்ம காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இந்த அசௌகரியமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், உள் மாவட்டங்கள்ல இயல்பை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வட உள் மாவட்டங்கள் சொல்லும் பொழுது சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வெயிலினுடைய தாக்கம் ஓரிரு இடங்கள்ல சமவெளி பகுதிகளில் அதிக அளவுல தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நமக்கு இந்த கோடை காலம் தொடங்கியதிலிருந்து இதுவரையிலும் பல மாவட்டங்கள்ல, குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கோடை மழையானது இதுவரை பதிவாகாத ஒரு சூழல் இருக்கிறது. கோடை மழை இல்லாத காரணங்களால் தொடர்ந்து மாலை நேரங்களில் நமக்கு மழை கிடைக்காதனால வெயிலுடைய தாக்கம் அதிக அளவில் உணரப்படுவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. இது வரக்கூடிய இந்த மே மாதத்துடைய முதல் வாரத்துக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும், தற்போது வரையிலும் வெயிலுக்கான வாய்ப்பு மட்டுமே பெரும்பாலான மாவட்டங்கள் நீடிப்பதனால தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல வறண்ட வானிலையை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தில் அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி 3 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல, குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பும், 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.